இன்றைக்கி நாம் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை மகரம் ராசிக்காரர்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். வரக்கூடிய 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ண பகவானை அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருங்கம்புல் மாலை சாற்றி கடுப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ நாம் ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறதுக்கு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசியதிபதி சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் வக்ரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. அதாவது ராசிக்கே அதிபதி, ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம், இந்த 2வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. 2 முக்கியமான இடங்களுக்கு சனி பகவான் அதிபதி, நீதிக்காரகன். இந்த 3வது வீடு அற்புதமான ஒரு இடத்துலையும் அவர் இருக்கார். அதாவது சகாய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. இங்கே சனி இருக்கிறது நல்லது, ஆனால் பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் 7 சனியில் நாம் படாத பாடுபட்ட ஜோசியரை என்னத்தை சொல்கிறது போங்க. இப்போ தான் சனி கொஞ்சம் அப்படியே நல்ல இடத்துக்கு வந்தார். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. வாழ்க்கையில் 10 ரூபா கடன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 7.5 கடன் பட்டேன். கொஞ்சம் கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னவோ தெரியலை, லேசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வருது. என்ன இப்படியே போயிருமா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதத்திற்கு பிறகு மகரம் ராசிக்காரர்கள் லைட்டாக அப்படியே கலங்கி நிற்பீங்க. இதை விட பல மடங்கு கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போது சரியாகி மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது அது கஷ்டம் வந்தால் பல வருஷத்துக்கு வருது, நல்லது வந்தால் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வருது, மறுபடியும் பிரச்சனை வருது. என்ன மகரம் ராசியா இல்லை நகர ராசியா, என்னடா இது மகரம் ராசியில் பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சிந்திக்க வச்சுருந்துருக்கும். நல்ல வேலை, இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்ரமானாலும் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் அப்படியே சாதகமாக மாறிடுது. அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு சகாயஸ்தானத்தில் பலம் இழக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போது தனத்துக்கு அதிபதி அவர் வக்கரமாகிறாரு. அப்படிங்கிறதுனால காசு பணம் கொஞ்சம் முறையாக இருக்கும். வர வேண்டிய பணமே பார்த்திங்க அப்படின்னா வராது. அட போடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. ஒருத்தருக்கு இன்னார் தேதியில் இன்னாருக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லை வாங்கின கடனை இத்தனாம் தேதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நமக்கு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல் உருவாகிடும். ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட கடன் வாங்கினவன் 1008 பேர் நம்மக்கிட்ட சொல்லிடுவான். நம்மளால் பதில் சொல்ல முடியாது, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க.
அப்படி தான் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. முடியுமா? சரி, முடிகிற அன்னைக்கு பார்த்து போப்பா, என்னை நம்பாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா பிறருக்கு உதவி செய்ய போய் தான் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிற்பீங்க. அதனால் மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே அதான் விதி. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தவனுக்கு போய் நின்னா ஓடி ஓடி உதவி செய்ய போய் அந்த உதவி தான் உங்களை கொண்டு வந்து நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு நடந்துக்கோங்க. 10 ரூபாய் இருக்கா, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணுங்கள். இல்லையா, சத்தம் போடாமல் படுத்து தூங்குங்க, பட்டினி கிடந்தாலும் சரின்னு. அதுதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. சரி, இப்போது சனி வக்ரம் ஆகிட்டதுனால தான் இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறோம். இது வேறு கிரகங்களால் நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னீங்களே ஜோசியரை, வேறு கிரகங்களால் என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த மிதுனம் ராசியில் சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, 5வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் 6ஆம் வீட்டுக்கு போயிட்டு குருவோடு சேர போகிறாரு. அதாவது தேவகுருவும் அசுபகுருவும் ஒன்றாக இணைய போகிறாங்க. அப்படிங்கும்போது உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதால் ஏதாவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மாற சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஊர் மாறுறதுனால தான் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாக போகுது. அதனால் சொந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் வேலை வெட்டின்னு கிடச்சிச்சு அப்படின்னா கிளம்பிட்டு ஓடி போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதனால் 10 ரூபா சம்பாதிக்கலாம், கௌரவத்தோடு வாழலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். கடனெல்லாம் அடைக்கலாம். தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகிடும். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசியில் அடித்து நொடுக்கிறது நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புது பங்குதாரர்களை இழுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஸோ வேண்டாம், விட்டுருங்க. என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. அதே மாதிரி வழக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், கொஞ்சம் தாமதப்பட தான் செய்யும். அது சிவில் வழக்கோ இல்லை கிரிமினல் வழக்கோ இல்லை அரசாங்க ரீதியாக ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து வர வேண்டிய ஒரு பாக்கியோ கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சிக்க அப்படி தான் இருக்கும். அதை பெருசாக மண்டையில் ஏற்றிக்காமல் சரி வரப்போ பேசிப்போம் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி மாதம் தொடங்கி ஒரு 3ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் பகவான் போகிறாரு. கடகராசியில் இருக்கக்கூடிய புதன், அதாவது 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் சப்தம ஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் மனைவி படிச்சிருக்காங்க, இது வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதற்கு உண்டான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும். உதிரி வருமானம் கிடைக்கும். சாதாரணமாக ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட 10 ரூபா சைடில் வேறு ஒரு வருமானத்துக்கு ஏற்பாடு அப்படிங்கிறத பண்ணிப்பீங்க. அந்த அளவுக்கு உதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கார். கன்னி செவ்வாய்னா கடன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் செவ்வாய் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு 9ஆம் இடத்துக்கு வந்தார்ல. ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்கார். இப்போ 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பலமடையுது. நிறைய புது சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இழுபறியான காரியங்கள் எல்லாம் முடியும். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். இடம் பூமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். 10 ரூபா கடன் வாங்குறதுக்கு யோசிக்க வேண்டியது இல்லை. எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் வரும்டா, இதை வச்சு நான் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. இது கிடச்சிருச்சுன்னா எனக்கு போதும், இதை மட்டும் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வாழ்க்கையில் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நோக்கியே உங்கள் திங்கிங் இருந்திருக்கும் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஐபி லெவலுக்கு போகலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்ல மாதம். அதனால் சனி பகவான் வக்ரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அதாவது நதியில் போயிட்டு நீராடிந்திருப்பீங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்க. வெண்ணெயை நெய்வேத்தியமாக படைங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு எருக்கம்பு மாலை, அருகம்புல் மாலை போட்டு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் மற்றும்
கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக படைச்சி வணங்குங்க. ஆகஸ்ட் மாதம் அட்டகாசமான ஒரு மாதமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் எப்படி பதிவு பண்ணும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.